தமிழக அரசியலுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுங்கிறீங்களா? இல்ல இது வரைக்கும் இருந்தது இல்லையே. சரி, இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே வந்து அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசுல ஒரு தலைமையில இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மத்திய அரசுல கூட்டணிங்கிறது வேற. அது துறை ரீதியாகவும் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய அங்கீகாரமா அதை எடுத்துக்கலாம். பட் ஒரு மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் இது கூட்டணி ஆட்சிகள் இருந்தால் நிச்சயமாக இப்ப நம்ம வாஜ்பாய் இருக்கும்போது திடீர்னு ஏடிஎம்கே விலகில் வந்தாங்க இல்லையா. 234 தொகுதிக்கும் போய் சேர வேண்டிய தொகைகள் போயிருச்சு. அந்த தொகைகளை வைத்து மக்கள் ஓட்டுகளையும் வாங்கிடலாங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் ஆஃப் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வேற விதமாக வருகிறது. இதை வந்து காங்கிரஸ் புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னைக்கு வந்து நாங்க ஆட்சியில பங்கு தரமாட்டோம்னு இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தாவேக்கான்னு சொன்னா ஆட்சியில பங்கு தருவோங்கிறார். ஸோ தேர் இஸ் an option for all other parties except NDA alliance. நீதிமன்ற விசாரணைக்கு யார் அழைத்தாலும் போகணும், காவல்துறை விசாரணைக்கு அழைத்தாலும் நம்ம போகணும். அதுல போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதற்காக நீங்கள் யாரை கண்டு எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இது கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது வேற. உங்களுடைய ஏதோ ஒரு கோயிலோடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல தானே இது வந்திருக்குது. அப்போ நீங்க அமைச்சர் இதுல தலையிட்டு இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு துறையவே வந்து கண்ண மூடி தானே செஞ்ச மாதிரி தெரியுது. நிச்சயமா. ஏன்னா இது ஈசி போட்டு பார்த்திருப்பாங்க, அரசாங்கத்திற்கு தெரியாம இருக்காது இல்லையா? அவசியம் அரசாங்கம் தெரிஞ்சதுனாலதான் அரசு துறை அதிகாரிகள் மூலம் தானே இது நடந்திருக்கணும். அரசே வந்து இதுல சம்பந்தப்பட்டிருந்தா அப்புறம் என்ன பண்றது? அதுதான் நம்ம தலையில எழுத்து. அந்த 5 வருஷம் நம்ம ஓட்டு போடுறதுக்கு உண்டான தலையில எழுத்து தான் இது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்து தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆட்சியில் பங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த நேற்று வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து தனி ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா அப்படின்னு வந்து மக்களுடைய தீர்ப்பு வந்து முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்டணி முறிவுக்கான ஒரு விஷயமா வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே பாக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமேமா திமுகவுடைய கொள்கை கூட்டணியே ஒன்று என்ன தெரியுங்களா? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது கலைஞர் காலத்தில் இருந்தே யார் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாலும் சரி, காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சாலும் சரி, அவர் சொந்தக்காரங்களுக்கு அங்கே முக்கியமான பதவிகளை வாங்கியிருக்காங்க. இது நம்ம வரலாற்று சுவடுகள், இதை யாரும் மறைக்க முடியாது, அவங்களே மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு, புளிய மரம்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா புளிய மரத்தோடைய இயல்பு என்னன்னா, அதை சுற்றி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எந்த வேறு செடிகளும் முளைக்காது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதை சுற்றி நல்ல நிழல் கொடுக்கும், ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது, மரத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனம் இருக்கும். அது போன்ற ஒரு ஓமை வந்து திமுகவுக்கு சொல்லுவாங்க. இப்போ கடந்த இந்த தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் நம்முடைய பங்கும் கூட்டணியில் இருக்கணும், அதே போல் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தால் இது ஒரு பெரிய கேள்விக்குறி, மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. அதுக்கு பின்னாடி வருவோம் நம்ம. அப்படி வந்து சில பேச்சுக்கள் ஆரம்பிச்சுக்கு. இது எங்கேருந்து தொடங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி ஒரு தேவையற்ற சர்ச்சையான, அவருக்கு ஏசி ரூம் போட்டு கொடுத்தாருன்னு ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி மற்ற இவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பித்து அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்து இன்னைக்கு இவர்களுக்கு அது ஒரு காரணமாக, காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் ஒரு காரணமாக அது போய் காங்கிரஸோடைய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் எதுவுமே பதில் சொல்லல, வாயை திறக்கவே இல்லை. மேலிடம், அதாவது இவங்க எல்லாத்துக்குமே ஹை கமாண்டும்பாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேட்டால் டெல்லி ஹை கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் டெல்லிக்கு மேலிடம் தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எதை பற்றியோ அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவர்கள், அந்த கட்சியோடைய முக்கிய தலைவர்கள், பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்க வந்து அவர்களுடைய கருத்துக்கள்ங்கிற பேரில் இதெல்லாம் பேசுகிறாங்க. இதையும் காங்கிரஸ் கட்சி அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கலை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு உறுதி ஆயிடுச்சு. ரெண்டாவது, பொதுவாகவே திமுக அரசு மைனாரிட்டியில் கலைஞர் இருக்கும்போதே ஒரு 96 சீட்டு ஏதோ வாங்கியிருந்தாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அடிக்கடி அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, மைனாரிட்டி திமுகன்னு. அதே மாதிரி வரும்போது கூட இவங்க கூட்டாட்சிக்கு ஒத்துக்கலை. ஸோ இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, 234 தொகுதிக்கும் போய் சேர வேண்டிய தொகைகள் போயிருச்சு, அந்த தொகைகளை வைத்து மக்கள் ஓட்டுகளையும் வாங்கிடலாங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் ஆஃப் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேற விதமாக வருகிறது. இதை காங்கிரஸ் புரிந்து கொண்டு விட்டார்கள். புரிந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில வாக்கு வங்கி சில பகுதிகளில் இருக்கு, அது கம்மியாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு தேசிய கட்சி, அதற்குரிய மரியாதை எல்லாருமே கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 தேசிய கட்சி தான் நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய, அதில் பிஜேபி முக்கியமான கட்சியும் அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாரம்பரியம் மிக்க கட்சிங்கிறது. இது எல்லாத்துக்கும் தொடங்குறதுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய கட்சி அது. அதில் இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தரமாட்டோம்னு இவர் சொல்றார் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தாவேக்கான்னு ஆட்சியில் பங்கு தருவோங்கிறார். ஸோ தேர் இஸ் an option for all other parties except NDA alliance. அதான் அவர் முடிஞ்சு போனதை ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இல்ல, அவர் முதல் மாநாட்டிலேயே சொன்னதே சொன்னதுதான். சோ அவர் தன்னுடைய கடையை விரித்து வைத்துட்டு யார் வேணாலும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்க உங்க பொருளை பிக்கப் பண்ணி நீங்க பில் பே பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கும் போனி ஆகல. இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ அவர்கிட்ட போய் சேர்ந்ததா நமக்கு செய்திகள் வரல. அது ஊடகங்கள் வாயிலாகவும் நமக்கு எதுவும் வரல. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இவர்களுடைய இந்த பொதுவெளியில பேசக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்போ நான் இத்தனை வருஷம் கூட்டணியில் இருக்கும்போது இதை நீங்க கேட்கல ஒண்ணு, இப்போ நீங்க கேட்கும்போது உரிய காரணங்கள் சொல்லப்படலை. இதை முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா, தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய மேலிடமும் சேர்ந்துதான் இதை முடிவு பண்ணணும். கூட்டணிங்கிறதையும் சரி, இல்லை கூட்டாட்சிங்கிறதையும் சரி, என்ன கண்டிஷனில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறது, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டியது டெல்லி தலைமை தான், தமிழ்நாட்டு தலைமை கிடையாது. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ செல்வ பிறந்தகை மாற்றப்படுவார்கிற செய்தி உலா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தலைமையில் இருக்கக்கூடியவங்களை திமுக ஏற்கனவே விலைக்கு வாங்கிடும். அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு இவர்கள் மூலமாக அவர்களுக்கு பயணம், ஏன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் காலங்களை பாத்தீங்கன்னாலே மேக்சிமம் டிஎம்கே ஆளுங்க மாதிரி தான் பேசுவாங்க இது வரைக்கும். இப்போ ஒரு 3-4 மாதமா தான் அந்த திருச்சி சிவாவுடைய பிரச்சனை சொன்னதுல இருந்தா இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குது. இதை ஒரு வாய்ப்பாக இவர்கள் பயன்படுத்தி, ஒன்று அதிக சீட்டு வாங்கணும், சென்ற முறை கொடுத்ததை விட அதிக சீட்டு வேணும். இன்னொன்னு, அந்த சீட்டு கிடைக்கும் போது நம்ம ஆளுங்களும் அதிகாரத்துக்கு வரணும், கண்டிப்பா அமைச்சரவையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்றாங்க. அதை டிஎம்கே எந்த காலத்திலையும் ஒத்துக்காது. அதை நேத்து டிக்ளேர் பண்ணிட்டாரு சிஎம். ஆனா இன்னைக்கு சிஎம் ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு ஏடிஎம்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதிமுக தரப்பில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் தெளிவா எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி, கடந்த 23ஆம் தேதி அவர் தமிழகத்திற்கு வரும்பொழுது டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ டபுள் என்ஜின் சர்க்கார்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கண்டிப்பா தெளிவா புரியுது, எல்லாருக்குமே புரியுது. அதை எதிர்த்து தான் திமுக பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வரும் அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. இவங்க ஆட்சியில் பங்கு கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைன்னு தெரிஞ்சு இல்ல, அதற்குரிய விளக்கத்தை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடுத்துட்டாரு. இப்போ லேட்டஸ்டான இன்டர்வியூவில் நாங்கள் கூட்டணி தானே தவிர கூட்டாட்சி இல்லை. டபுள் இன்ஜின் சொன்னா உங்களுக்கு புல்லிங் பவர் பத்தலைன்னா 2 இன்ஜின் போடுவாங்க ரயிலில். ஸோ அது கொஞ்சம் வண்டி வேகமாக இருக்கும், லோடு அதிகமாக இருந்தா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் அனைத்து கட்சிகளுக்குமே இருக்குது, ஆளுகின்ற திமுகவை அகற்ற வேண்டும். அதற்குரிய கூட்டணி தான் என்டிஏ அலையன்ஸில் வந்திருக்குது. அந்த ஒத்த கருத்துடையவர்களும் அதில் வந்திருக்காங்களே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் இன்ஜின் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட்டணி ஆட்சின்னு எடுத்துக்க முடியாது. கூட்டாட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு அலையன்ஸில் நம்ம அமைப்பு சார்ந்து வச்சிருக்க ஒரே கருத்துடையவங்களா வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரே கருத்து என்னவா இருக்குது, கொள்கை வேறையா இருக்கலாம், ஆனால் கருத்துக்கள் இப்போ எப்படி இருக்குன்னா, ஆளுகின்ற அராஜக அரசை நீக்க வேண்டும், அதற்குரியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போறாங்க. இதைத்தான் டபுள் இன்ஜின்ங்கிறதுக்கு 2 அர்த்தமா நீங்க எடுத்துக்கணும். ஒன்று, நீங்க காங்கிரஸோடைய இதையும் பிஜேபி இதையும் ஒரே ஸ்டாண்டில் நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் பிரதமர் சொல்லியிருக்கிறது, இங்க நடக்கக்கூடிய ஆட்சி அகற்றணும்னா
வேகமாக செயல்பட வேண்டும். ஆனா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது கூட்டணி ஆட்சி அமைந்தால் சிறப்பாக இருக்கும்னு அவரு அதே ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லி இருக்கிறார். இல்ல, அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியா பிஜேபி ஆட்சி அமையணும்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தார் முதல்ல. அதனாலதான் பாராளுமன்ற தேர்தலில் அவர் தனியாக சந்திச்சு அதோடைய தோல்வி விஷயங்கள்லாம் நமக்கு நடந்தது தெரியும். பட் இந்த முறை முடிவெடுக்க வேண்டியது வந்து மாநில தலைவர். ஏன்னா ப்ரப்போசல் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. சரி, சென்ட்ரல்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே கள நிலவரம் என்னங்கிறது இவங்க தான் கொடுக்க வேண்டியது விஷயம். தொகுதி உடன்பாடுகள் மற்ற தேர்தலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை வந்து பேசி முடிவு பண்ணிட்டு அந்த ப்ரப்போசலை டெல்லிக்கு அனுப்பும்போது முதல்ல வெற்றி பெறணுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய ஒரே நோக்கம் என்னன்னா தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும். பிஜேபிக்கு நல்ல பெரும்பான்மையான இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த இடங்கள்ல வந்து கண்டிப்பாக பிஜேபியும் வெற்றி பண்ணணும், ஏடிஎம்கே நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகுதான் ஆட்சியை பற்றியோ இல்லை அதில் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். நம்ம இன்னும் வந்து அந்த நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கிறது. இப்போ திமுக மாதிரி தான் எடப்பாடியார் அவர்களும் சொல்றாரா, கூட்டணி இருக்கும் ஆனா தலைமை நாங்க தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏற்கனவே டெல்லியிலேயே சொல்லியிருக்காங்களே. இல்ல, ஆனா மோடி அவர்கள் சொன்னது வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னா உங்களுக்கும் அதிகாரம் இருக்கு எனக்கும் அதிகாரம் இருக்கு, ரெண்டு தலைமையுமே முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி தானே. தலைமை வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அது வந்து சில இடங்கள்ல ஒத்து வரும், சில இடங்கள்ல ஒத்து வராது. ஏற்கனவே இரட்டை தலைமை ஏடிஎம்கேல இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாரு, பழனிசாமி இருந்தாங்க. உங்களுக்கு நமக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்கிறது. மோடிஜி ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல, மோடிஜி எங்கேயுமே டபுள் டெசிஷன் மேக்கர் இருந்தாங்கன்னா குழப்பங்கள் வருமா. அது நிச்சயமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. நமக்கு பவன் கல்யாண் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. பவன் கல்யாண் இருக்காங்கன்னா சந்தர்ப்பத்துக்காக அவர்கள் வந்து அந்த மாதிரியாக சேர்ந்து இருக்கிறாங்க. அதாவது அந்த ஆஃபர் வந்து அந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப விஜய் கொடுத்தாரு இல்லையா, அது வந்து சிறப்பா இருக்காது. இப்ப சிறப்பா இருக்கும்னா அவர் எந்த இடத்துலயுமே இன்டர்ஃபியர் ஆகலையே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க நன்றாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க எப்படின்னா, இப்ப நம்ம காங்கிரஸை பத்தி பேசின மாதிரிதான், எனக்கு பங்கு கொடுன்னு சொன்னா நான் எல்லாத்துக்குமே உங்களை எதிர்ப்பேங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. ரெண்டு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, தமிழக அரசியல் களம்ங்கிறது வேற நிலைமையில இருக்குது. அப்பனா தமிழக அரசியலுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுங்கிறீங்களா? இல்ல, இது வரைக்கும் இருந்தது இல்லையே. சரி, இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் தானே வந்து அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசுல பிபி சிங்கோடது கூட்டணி ஆட்சியில இருந்துச்சு, சந்திரசேகரது கூட்டணி ஆட்சியில இருந்துச்சு. இதெல்லாம் என்ன நிலைமையில போச்சு. கர்நாடகா நம்ம கூட்டணி ஆட்சியில இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிஜேபி அங்க ஆளும் போதே எடியூரப்பாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வந்ததா இல்லையா? சோ அதனால ஒரு தலைமையில இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மத்திய அரசுல கூட்டணிங்கிறது வேற. அது துறை ரீதியாகவும் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய அங்கீகாரமா அதை எடுத்துக்கலாம். பட் ஒரு மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இது கூட்டணி ஆட்சிகள் இருந்தால் நிச்சயமாக, இப்போ நம்ம வாஜ்பாய் இருக்கும்போது திடீர்னு ஏடிஎம்கே விலகில் வந்தாங்க இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததா? இது போன்ற ஒரு மிரட்டல்களுக்கோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கோ அது சரியாக வராது. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டு மக்களுடைய முழு கவனமும் எங்க இருக்கும்னா மாநில கட்சிகள் மேலதான் அதிக கவனம் இருக்கும். அவர்கள் கூட தான் வந்து மத்திய அரசோடு இருக்கக்கூடிய கட்சிகளும் சேருவாங்க. மத்தியில் ஆளுகின்ற அரசா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே தேசிய கட்சிகள் என்ன பண்றாங்க, பொதுவாகவே மாநில கட்சிகளோட தையப்புல தான் போறோம். இன்னைக்கு வரைக்குமே ஆதி காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலத்திலே ஆகட்டும், எம்ஜிஆர் காலத்திலே ஆகட்டும், அம்மா காலத்திலே ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு கூட்டணியில தான் போயிருக்கிறோம். பட் இங்க கூட்டாட்சி தத்துவம் என்பது தமிழகத்திலே இதுவரைக்கும் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் குழப்பங்கள் மேலிடம் என்பது என்னுடைய கருத்து. தேசிய கீதம் ஒழித்த பிறகு வந்தே மாதரம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது கட்டாயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து ஒழித்த பிறகு தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கவர்னர் அவர்கள் இப்போ வரைக்குமே போராடிட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் அது கட்டாயம் பள்ளிகளிலும் சரி எல்லா இடங்களிலும் அது ஒழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, ஜவாஹர்ல சொல்லியிருக்கிறது, அரசியல் மரபை வந்து இது சிதைக்கும், கண்டிப்பா இது உள்துறை அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, பொதுவாகவே தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இது மாதிரி சொல்ல மாட்டோம். நம்ம தேசிய கீதம் இணைக்கிறதே என்ன, நம்ம எல்லாரும் ஒன்று தேசத்தை பற்றின ஒரு நினைவூட்டலை கொடுக்கணும்னு சொல்லி தான் மத்திய அரசாங்கம் இப்போ இல்லை 2014 வந்தப்பவே திரையரங்குகள்லேயே நம்ம தேசிய கீதங்கள் ஒலிக்கப்பட்டது இல்லையா. அது தியேட்டர்ல சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேசிய கீதம் போட்டாங்களா, அதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் வருமா, நியூஸ்லேயே அதுக்கப்புறம் வந்துச்சா. அப்போ வந்தே மாதரம் தேசிய கீதம் எல்லாம் ஒலிக்கிறதுனால எந்த மக்களுக்கு தேச உணர்வையும் தேச பற்றையும் ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் மத்திய அரசு பண்றாங்க. இதை வந்து ஒரு சிறுபான்மையின் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சிங்கிறவர் எதிர்க்கிறான்னு சொன்னா அப்ப தேசத்தின் மேல உங்களுக்கு பற்று இல்லையா? ஒரு தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு
வந்தே மாதரம் பாருங்க, வந்தே மாதரம்ங்கிறது என்ன ஒரு கெட்ட வார்த்தையோ இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு தவறான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. நாட்டுப்பற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதன் மேல நீங்க அரசியல் சாயம் பூசக்கூடாது. சொன்னது வந்து பிஜேபி, சொன்னது வந்து பிஜேபி ஆளுகின்ற உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை வந்து மறுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு சரியான காரணம் சொல்லுங்க. தேசிய கீதம் பாடிய பிறகு வந்தே மாதரம் பாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை வேண்டான்னு சொல்லலையே, எந்த இடத்துலயா நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம தேசத்துல நம்ம நாட்டுல நம்ம என்ன வரைமுறையில பண்றோமோ அதை பாடணும்னு தான் சொல்றோம் நம்ம. அப்ப தேசிய கீதத்துக்கு பிறகு வந்தே மாதரம் பாடுவதனால என்ன தவறு, அரசியல் மாண்பு எங்க சிதைக்கப்படுகிறதுங்கிறத அந்த கட்சி தலைவர் சொல்லணும். அவருலாம் வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏ, அப்ப அவர் வந்து ஒரு மாண்போட பேசணும். ஏன்னு சொன்னா திருப்பரங்குன்றத்துல போய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி பேசக்கூடாது. ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னா இது வேண்டுமென்றே மக்களிடத்திலே ஒரு ஒரு அதாவது உள்நோக்கத்தோட பேசுறாங்க. வேற ஏதாவது கட்சிகள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். அப்ப நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க? இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டு, தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டு ஒரு தேசப்பற்று இல்லாம நீங்க பேசும்போது அது வந்து மாண்பை குறைக்கிறது இல்லையா? அதுவும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கவங்க, நீங்க ஒரு கட்சியோட தலைவரா இருக்கவங்க, ஒரு சிறுபான்மையினர் கட்சின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களோட இருக்கவங்க. அப்ப நீங்க யார் என்ன சொல்லி கொடுக்குறீங்க மக்களுக்கு? உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? அப்ப தேசிய கீதத்தை வந்து மதிக்கலையா, வந்தே மாதத்தை நீங்க மதிக்கலையா அப்படின்னா இந்தியாவில நீங்க எப்படி வாழ முடியும்? இந்தியாவில என்ன நிலைமையோ இப்போ நம்ம யூனியன் அரேப் ஸ்டேட்ஸுக்கு போனோம்னா அவங்களுடைய ரூல்ஸ் படி தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா. அப்ப அதே மாதிரி இந்திய தேசத்துல என்ன மாண்போ, இந்திய தேசத்துல என்ன பாரம்பரியமோ அதை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கிறது, இதனால் என்ன அரசியல் மரபு மீறப்பட்டது என்பதை மாண்புமிகு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் தெரிவிக்க வேண்டும். இது வந்து மிகவும் கண்டனத்திற்குரிய விஷயம். நாங்க சொல்றோம், என்ன உள்துறை அமைச்சகம் சொல்றாங்க அப்படிங்கும்போது அது பிஜேபி சொல்லுதுன்னு இவங்க எடுத்துக்க கூடாது. ஆளுகின்ற மத்திய அரசு சொல்றாங்க மக்களுடைய தேசப்பற்றை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு, ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு தெரியலம்மா. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு நான் பாதி பேருக்கு வந்து தேசிய கீதம் முழுசா பாட தெரியாது. கோரஸா நின்று பாடினா வாயசிச்சு போறாங்க, டப்பிங் வாய்ஸ் மாதிரி தான் கொடுங்க. அப்ப வந்தே மாதரம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இது வந்து மக்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றுதான். இது நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து என்ன நிலையில இருக்குன்னு கூட தெரியாது. மக்கள் எல்லாருமே ஒரு மாநில தலைவருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு. ஆனா இதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து திருமாவளவன் அவர்களையும் செல்வ பெருந்தகை அவர்களையும் கண்டிப்பாக விசாரணையில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்குல திருமாவளவனையும் செல்வ பெருந்தகையும் வந்து அவர்களுடைய பெயர் அடிப்பட்டது. இன்னைக்கு மக்களே நேரடியாக சொல்லியிருக்காங்க. இல்லம்மா, இப்போ திருமாவளவன் ஆகட்டும் இல்ல செல்வ பெருந்தகை ஆகட்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய அம்பேத்கரை வந்து கொள்கையா ஒரு தலைவராக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் வகுத்த அந்த சட்ட விதிகளை இவர்களே மீறலாமா? ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறதுனால என்ன, நம்ம போறோம், நம்ம மேல எந்த தவறும் இல்லை, அந்த விசாரணையில போய் நீதிமன்றத்துல போய் உங்க தரப்பு வாதங்கள் நீங்க வச்சுட்டு வாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுவும் உங்களை நம்பி பல லட்சம் தொண்டர்கள் உங்க பின்னாடி, உங்க அமைப்பு பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்குரிய விளக்கங்களை, உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை நீங்க போய் சொல்லிட்டு வரணுமா வேண்டாமா? ஏன் நீங்க அதுல இருந்து பதறீங்க? அப்போ என்ன விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறது? நிச்சயமாக சொல்கிறோம், நீதிமன்ற விசாரணைக்கு யார் அழைத்தாலும் போகணும், காவல்துறை விசாரணைக்கு அழைத்தாலும் நம்ம போகணும். அதுல போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதற்காக நீங்கள் யாரை கண்டு எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக செய்யப்படுற விஷயம்தான். அதை மீறி ஏதாவது செஞ்சிருக்காங்களா, இல்ல உங்களுடைய பேரை வந்து வேண்டுமென்றே சேர்த்திருக்காங்களா? அப்படி இருந்தா நீங்க நீதிமன்றத்தை விளக்கம் கொடுத்துருங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இது நிச்சயமாக அவர்கள் இருவரும், ஏன்னா இருவேருமே ரெண்டு பெரிய தலைவர்கள். ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கார் செல்வ பெருந்தகை. திருமாவளவன் என்பவர் அந்த சமுதாயத்திற்கான ஒரு போராளியாக இருந்து தமிழகத்துல இன்னைக்கு கூட்டணி தர்மத்துக்குள்ள ஆளுகின்ற திமுகவோட இருக்கார். இவர்கள் விசாரணைக்கு செல்லவில்லை என்றால் இவர்கள் மேல் சந்தேகம் எழுமா? இவங்க மேலேயே வந்து அடிக்கடி இந்த வழக்கு எடுக்கும் பொழுது இவர்கள் இரண்டு பெயரும் வந்து அடிபடுவது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அடிபடாது இல்லையா? இல்லம்மா, இது வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீதிமன்றம் தக்க ஆய்வு செய்து இவர்களும் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நிச்சயமாக தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இவங்க பேர் வந்து வெளியில இந்த மாதிரி பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வரும்போது அது அவருடைய அரசியல்ல தான் பாதிக்கும். நமக்கு இல்லை, இது திருமாவளவன் செய்தாரா, இவர் செய்தாரா, இவருக்கு என்ன இதுல பங்கு இருக்கிறது என்பது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நீதிமன்றம் உங்களை விசாரணைக்கு அழைக்கிறது, இல்ல உங்களுடைய பெயரும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால்
உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை நீதிமன்றம் முன்பாக ஆஜராகி கொடுத்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அது ராம சீதை தீக்குளிச்சு வந்த கதை தான். இன்னும் உங்களுக்கு சிறப்பு தான் சேரும். யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரை தான் நீங்க வழிமொழிஞ்சு கொண்டு போறீங்க. அவருடைய பாதையில தான் நீங்க போறீங்க. அவரை மேற்கோள் காட்டி தான் உங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கீர்கள். அப்ப அவர் இயற்றிய சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரும் நடக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துல வந்து கொரட்டூர் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்த அலைன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் 2000 அடுக்குமாடி கட்டிடங்களை வந்து கட்டி இதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க 2018. இதற்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த அசோசியேஷன், குடியிருப்பு அசோசியேஷன் வந்து அதை கேட்டா, ஆனா இன்னைக்கு அந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது அர்பன் ரைஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றப்பட்டு அதை கேட்கும் பொழுது எங்களுக்கும் அதற்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோவில் நிலம், இது அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இது நிலம் கோவில் நிலம்னு தெரிஞ்சே இவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து சாத்தியம்? இதுல யார் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு இல்லைம்மா, இது இப்போ நானும் அந்த செய்திகளை பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 15 ஏக்கர் நிலம், அந்த நிலம் வந்து கோவிலோடைய ஒரு விட்டேஸ்வரர் ஏதோ ஒரு கோவில் பேர் சொல்கிறாங்க, அந்த கோவிலோடைய நிலம் என்று நீதிமன்றமே அதை வந்து குறிப்பிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து 2018 முதல் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து அறநிலைத்துறையில் அமைச்சர். அவங்க கோயில் நிலங்களை மீட்போம்னு சொல்லி அவர் கடந்த 5 வருடங்களாக நான் மீட்டுட்டேன் நிறைய இடத்த சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்போ இது வந்து அம்பத்தூருங்கிறது இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி, அதில் இந்த கோட்டூருங்கிற பகுதியில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும் போது அந்த நிலம் எப்படி கணக்கில் விட்டு போச்சு? ஒன்று, கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது வேற, உங்களுடைய ஏதோ ஒரு கோயிலோடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல தானே இது வந்திருக்குது. அப்போ நீங்கள் அமைச்சர் இதில் தலையிட்டு இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, கிட்டத்தட்ட 50 லட்சம் முதல் 5 கோடி வரை அந்த இடத்துடைய வீட்டுக்கு விலைகள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள், 2000 வீடுகள், 2500 குடும்பங்கள் மாதிரி ஏதோ சொல்றாங்க. அப்ப இத்தனை அடுக்குமாடிகள் மறைத்து கட்டப்படாது. ஸோ நம்ம யாரா இருந்தாலும் அந்த பக்கம் போகும்போது வரும்போது இது என்ன இங்கே பில்டிங் வேலை நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் அங்கே எவ்வளவு நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த லேண்டை பத்தி உங்களுக்கு தெரியலையா? ஒரு விஷயம், அரசு வந்து இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, இது வந்து ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு துறையவே வந்து கண்ண மூடி தானே செஞ்ச மாதிரி தெரியுது. நிச்சயமா. ஏன்னா இது ஈசி போட்டு பார்த்திருப்பாங்க, அரசாங்கத்திற்கு தெரியாம இருக்காது இல்லையா? அவசியம். அரசாங்கம் தெரிஞ்சதுனாலதான் அரசு துறை அதிகாரிகள் மூலம் தானே இது நடந்திருக்கணும். இப்போ நம்ம போய் ஒரு ஈசி கேட்டோம்னா அது என்ன, நம்ம ஒரு தனி லேண்டை விற்கிறதுக்கே என்ன பாடுபடுறோம். கண்டிப்பா. அதுக்கு எவ்வளவு லீகல் ஒப்பீனியன் பாக்குறோம், இதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் அவங்க சொல்றாங்க அந்த டிடிசிபி அப்ரூவல், இந்த சிஎம்டி அப்ரூவல், இதெல்லாம் இல்லாம இத்தனை மாடிகள் எப்படி நீங்க கட்ட முடியும்? அதுக்கு இபி கனெக்ஷன் எப்படி கொடுத்தீங்க? வாட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுத்தீங்க? டிரைனேஜ் கனெக்ஷன் எப்படி கொடுத்தீங்க? இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அமைச்சர்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அந்த துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா இது வந்து 2500 ஃபேமிலிஸோடைய ஒரு வாழ்வாதாரம். ஏதோ ஒரு இடத்துல லோனை வாங்கி, ஏதோ கையில் இருந்த காசை வாங்கி, ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கி போட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர்கள் நில ஆக்கிரமிப்பாளர்கள் போல அவர்கள் மேல் ஒரு பழி சுமத்தப்படுகிறது. ஒரு நம்பிதான் வீடு வாங்குறாங்க. அப்போ இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இது வந்து வெளியில வந்திருக்குது, ஒரு பெரிய மாசிவா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போய் அந்த அசோசியேஷன் வந்து டிஜிபி சொல்லியிருக்கிறாங்க. பட் இது டிஜிபி முடிவெடுக்க முடியாது. இது வந்து அரசு சார்ந்த விஷயம், அந்த துறை சார்ந்த விஷயம். இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு. இவங்கெல்லாம் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? ரெண்டாவது, ஒரு பேர் மாற்றினால அந்த நிறுவனம் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அர்பன் ரைஸை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி அவங்க கட்டுமான துறையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். ஆனால் இது போன்ற அவப்பெயர்கள் வந்தால் அவருடைய தொழில் பாதிக்குங்கிறது அந்த நிறுவனமும் உணரணும். ஏன்னா மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க கூடாது. அவன் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறான் அப்படின்னு சொன்னா அவன் அடுத்த தலைமுறைக்காக அதை சேர்க்கிறான். ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு வீடை வாங்கி எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் நடுவில் சிறுக சிறுக சேர்த்த பணம் பேங்க்ல இப்போ இஎம்ஐ கட்ட முடியாம எப்படி உட்காந்துருக்காங்க? எதை நம்பி இஎம்ஐ கட்டுறது? லேண்டு எனக்கு இல்லை, வீடு எனக்கு இல்லை, இது கோயில் நிலம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? இதை செய்ய வேண்டியது அரசு. இது செய்ய வேண்டியது அரசுன்னா நிறைய கண்ட்ரோல். அரசே வந்து இதுல சம்பந்தப்பட்டிருந்தா அப்புறம் என்ன பண்றது?
அதுதான் நம்ம தலையில எழுத்து. அந்த 5 வருஷம் நம்ம ஓட்டு போடுறதுக்கு உண்டான தலையில எழுத்து தான் இது. இந்நேரம் இதை சரி பண்ணிருக்கணுமா வேண்டாம்? இப்ப நீதிமன்றம் ஏற்கனவே சொன்னதுனால வந்து இது இப்போ நீதிமன்றம் இதை பத்தி விசாரணை செய்யும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்யும். ஏன்னு சொன்னா இது ஒரு மனிதர் தனி மனித சம்பந்தம் இல்லை. கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இதுல இருக்குது. அப்ப அந்த வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கை இடம். இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து எனக்கு தெரிந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒசூர்ல இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுமா. ஒரு பகுதியில வீடு கட்டி லோன் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது வேற ஒருத்தருடைய லேண்ட்னு சொல்லி கண்டுபிடித்தாங்க. அது டிவி எல்லாம் வந்துச்சு. அது அதே மாதிரி நம்ம மடிப்பாக்க கீழ்கட்டில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சோ இது போன்ற அப்ப நிலங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்றீங்க? அதுக்கு எப்படி இபி கனெக்ஷன் கொடுக்குறீங்க? எப்படி வந்து அப்ரூவல் கொடுக்குறீங்க? இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது அரசும் அரசு துறை அதிகாரிகளும். அவர்கள் வந்து மக்களை ஏமாற்றும் எந்த நிறுவனத்திற்கும் உடந்தையா போகக்கூடாது. தவறுகள் நடக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நடக்காம ஒரு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடியது உங்களை நம்பி தானங்க நாங்க வாங்குறோம். நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் தாங்க நாங்க வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த சர்டிபிகேட்டே போலின்னு சொன்னா அப்ப யார் இதை செய்யறாங்க? பின்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஆளுகின்ற அரசோ இல்ல அவருக்கு அதிகார பலமோ இல்லாம இதை செய்ய முடியாது. தனி மனிதனால இதை செய்ய முடியாது. ஒரு நிறுவனம் செய்யறாங்கன்னா அது நிறுவனத்திற்கு உடந்தையாக நீங்க ஏதோ வாங்கிக்கிட்டு பிரதிபலன் வாங்கிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. அதுவும் சாதாரண விலை இல்லை. 5 லட்சம் 50 லட்சத்துல இருந்து 5 கோடினா அது சாதாரண வழியா. அப்ப பத்திரப்பதிவுத்துறைக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, அங்க தங்கி இருக்கவங்களுடைய அந்த டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கும், வீட்டு வரி, சொத்து வரி, இது போல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் அரசும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். இதை நீதிமன்றம் விடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.